கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, இந்த வேளையின் தேவ சமூகத்தில் கிருபையின் தேவன் அப்போஸ்தலர் 10:35 ஆவியானவர் பேதுரு மூலம் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி இந்த வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து தியானிக்கிறோம். எங்களோடு பேசும் இடைவிடும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும். இப்படி சத்தம் கேட்க வேண்டும், இப்படி சித்தம் செய்ய வேண்டும். தேவனுடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். துதிகான மகிமை நமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். இப்போதும் வார்த்தை கேட்குற பிள்ளைகளையும் ஆண்டரே வார்த்தையை சொல்லுகிற அடிமை பலப்படுத்தும். எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனங்களை போதிக்கிற ஆண்டவர் இயேசுவின் மூலம் விடுகிறோம். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் தெய்வம் அருமையான உகந்தவனாகிய கொர்நேலியுவுக்கு ஒரே நாளில் ரட்சிப்பு, ஒரே நாளில் அபிஷேகம், ஒரே நாளில் திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். அவன் உகந்தவனாக இருந்தனால கர்த்தராய் பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். அதுபோல் கடந்த வாரத்தில் எபேத் மெலேக் என்று சொல்லி ஒரு எத்தியோப்பியனாகி ஒரு மனுஷனை குறித்து தியானிக்கிற பொழுது, அந்த மனுஷனும் கர்த்தர் பட்டயத்துக்கு இரையாவதில்லை, உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் காப்பாற்றுவதிலும் விடுவிப்பதிலும் அவனுக்கு பெரிய நன்மை செய்தார். காரணம், அவன் உகந்தவனாய் இருந்தபடினால். இந்த வாரத்திலும் அபிமெலேக்கு என்று சொல்லப்படுதான ஒரு மனுஷனை குறித்து வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொன்னார், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் அவன்தான் கர்த்தருக்கு உகந்தவன். இன்றைக்கி இந்த மனுஷனை குறித்து கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்து இன்னொரு உகந்த வாழ்க்கை வாழாத ஒரு மனுஷனை குறித்து நம்ம அதிகமாக தியானிக்க போகிறோம். ஏன்னு சொன்னீங்கன்னா, நாம் ஆசீர்வாதம் சொல்லி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வதை விட ஆண்டுடைய வழியில் நடக்கிற அந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு அது போதிக்கிற பொழுது, அது நமக்கு கண்டித்து உணர்த்துகிற பொழுது கஷ்டம் போல் இருக்கும். ஆனால் அதை சரியாய் கீழ்ப்படி நடக்கத்தக்கதாக நம்ம கை கொள்வதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்தில் அதுக்கடுத்து செழிப்பினால் ஒரு கொழுப்பு வரும், கொழுப்பினால் ஒரு பாவம் வரும். இந்த பாவத்தை நிவர்த்தியிருக்கு பரிசுத்தருடைய வழியில் நடந்தால் தான் ஆச்சு. இல்லாத பட்சத்தில் பின்மாறி போயிட்டோம்னா ரொம்ப மோசமாயிரும். அதனால் இந்த காலத்தில் ஒரு அந்நியனாகிய அல்லது கானான் தேசத்தில் இருந்த ஒரு ராஜா அபிமெலேக் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். இந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லி பாருங்கள். ஆதியாமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். இவன் தன் சகோதரன் என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே சுத்தம இதயத்தோடு சுத்தமான கைகளோடு இது செய்தேன் என்று சொன்னான். 6ஆம் வசனம். அப்பொழுது தேவன், சுத்தம இதயத்தோடு நீ செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை நல்லா கவனிச்சு கேட்கும். அவனுடைய வார்த்தை 10:35 நீதியை செய்கிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன். இந்த கான்செப்டை நீங்கள் மறந்துடவே கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நீதியை செய்கிறவன். இவன் யாராக இருந்தாலும் சரி, இவன் தான் தேவனுக்கு உகந்தவன். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் இங்கே ஆண்டவரே தெரியாத ஒரு மனுஷன், இவனை குறித்து ஆபிரகாம் சொல்லும்போது இவன்கிட்ட போய் நேரடியாக சொல்கிறான். ஆபிரகாம் இவ்விடத்தில் தேவ பயம் இல்லவே இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் உண்மையிலே வந்து அபிமெலேக்கிட்ட தேவ பயம் இருந்துச்சு. ஆபிரகாமுடைய நினைப்பு கர்த்தரை அல்லாதவன்ட்ட எவனுக்கு தேவ பயம் இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சான். ஆனால் அபிமெலேக்குக்கு என்ன இருந்துச்சு? தேவ பயம் இருந்துச்சு. அபிமெலேக்கு என்ன செய்யறனா, ஆபிரகாமுடைய மனைவியை
அந்த ஆபிரகாம் சகோதரின்னு சொன்னதுனால, அவனுக்குள்ள தேவபயம் இருந்ததுனால, அவன் நீதியை நடப்பிக்கிறவனாக இருந்ததுனால, ஒருவனுடைய மனைவியைத்தானே நம்ம மனைவியை வச்சுக்கிற கூடாது, ஒருவனுடைய சகோதரியை நாம் திருமணம் பண்ணி 2வது மனைவியை வச்சுக்கலாம்னு சொல்லி என்ன செய்யணும்னா, ஆபிரகாமுடைய மனைவி ஆபிரகாமுக்கு சகோதரி என்று சொன்ன நிமித்தமாக அந்த ஆபிரகாம் மனைவி சாராளை கொண்டு போய் தனக்கு மனைவியாக்கி கொள்ள தன் வீட்டில் வச்சிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அந்த ராத்திரியில் கொண்டு போன ராத்திரியில் வான் பண்ணுறார், எச்சரிப்பு கொடுக்குறார். அப்படி எச்சரிப்பு கொடுக்கும்போது அவன் ஆண்டவர்கிட்ட பேசுகிறான், சொப்பனத்தில் பேசுகிறான், ஆண்டவர்கிட்ட உறவாடுறான். அப்படி பேசும்போது 5ஆம் வசனம் சொல்லி பாருங்க, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா, அவன் தன் சகோதரி என்று இவளும் சொன்னாலே. இவனுடைய வார்த்தை பாருங்க, கவனிச்சு பாருங்க. அவனும் சொன்னான், இவளும் சொன்னான், 2 பேருமே என்ன சொன்னாங்க, அண்ணனும் தங்கச்சின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கையிலோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். இவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா, இவன் கை எப்படிப்பட்ட கையா? சரி, இப்போது நான் 1000 சொல்லலாம். ஒரு கோர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு நான் நல்லவன், நான் வல்லவன் அப்படி சொல்லலாம். ஆனால் முடிவு யார் சொல்லுவா? நீதிபதி, ஜட்ஜ் சொல்லுவார். நான் கொலையே செய்யலைங்க, நான் தண்டனையே நான் தப்பே செய்யலைன்னு சொல்லி என்ன சொல்லலாம், அங்கே போய் நமக்கு நாம வாதாடலாம். ஆனால் நீதிபதி எல்லாம் சரி முடிச்சுட்டு நீ தண்டனை குறிவா அல்ல, நீ நல்லவன் தான் சொல்லி என்ன முடிவு சொல்லணும். நான் 1000 சொன்னாலும் முடிவு வரணும். இப்போ இவன் என்ன சொல்கிறான், தன்னைத்தானே உத்தம இருதயத்தில் செஞ்சேன், சுத்தமான கையில் தான் செஞ்சேன், நான் சரியாகத்தான் செஞ்சேன், இவன் தான் சகோதரின்னு சொன்னான், இவன் தான் சகோதரன் சொன்னான், அதனால தான் நான் செஞ்சேன். சரி, இப்போ கர்த்தர் பதில் சொல்கிறார் பாருங்க, உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உடனே கர்த்தர் சர்டிஃபிகேட் கொடுக்குறார். அபிமெலேக்கு, நீ செஞ்சது உத்தம இருதயத்தில் தான் செஞ்ச, நீ செஞ்சு சரிதான். அல்லேலூயா. பின்னாடி ஆண்டவர் அனுப்பிச்சு விட சொல்கிறாரு, அது 2வது காரியம். இப்போ அவர் சொல்கிற அக்செப்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அவர் ஏற்றுக்கொள்ளார் பார்த்தீங்களா. ஒரு மனுஷன் தன்னை உத்தமன் சொல்லும்போது கர்த்தரும் நீ உத்தமன் தான் சொல்கிறார் பார்த்தீங்களா. இதுதாங்க தேவ பயம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தார் நீதியாக நடக்க நினைக்கிறாங்க. ஒரு பெரிய மனுஷனை குறித்து தியானிக்க போகிறோம், ஒரு பெரிய மனுஷனை குறித்து நம்ம வேதத்தை வாசிக்க போகிறோம். ஏன்னு சொன்னீங்கன்னா, அபிமெலேக்குக்கு மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இல்லை. அதனால அபிமெலேக்குக்கு ஆபிரகாம் மனைவி பார்த்தா நல்லா இருந்துச்சு, ஆபிரகாம் சகோதரி வேறு சொல்லிட்டான். அப்போது இவளை கல்யாணம் முடிச்சு இவள்கிட்ட ஒரு பிள்ளை பார்த்துக்கிட்டா நம்ம ராஜாவாக இருக்கிறோம், நம்ம ராஜ்யத்துக்கு சந்ததி இருக்குமேன்னு சொல்லி நினைச்சிடான். அவன் உத்தம இருதயத்தோடு நினைச்சிடனா, ஒருத்தருடைய சகோதரி தானே, அந்த சகோதரி நம்ம கட்டிக்கிட்டா என்ன, 2வது மனைவி வச்சு கட்டிக்கிட்டா என்ன, தப்பு இல்லை. அந்த காலத்தில் எத்தனை மனைவி வேணாலும் கட்டிக்கலாம், தப்பு இல்லைன்னு சொல்லி நினைச்சிடான். கொண்டு வந்து வீட்டில் தான் வச்சிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் நினைச்சாரு, நீ கொண்டு வந்த பெண்ணின் மீது நீ சாக போகிற, செத்துருவ, தொற்றாத, எச்சரிக்கிறார். அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் உத்தம இருதயத்தோடும் சுத்த கைகளோடு நான் இதை செஞ்சேன். ஆண்டவர் அதை அப்படி ஓகே பண்ணுறார். சரித்தாப்பா, நீ செய்தது சரித்தான், நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். அல்லேலூயா. கர்த்தர் அந்நியன்ட்ட கூட எப்படி இடைப்படான்னு பாருங்க, உலகத்தான்ட்ட கூட கர்த்தர் எப்படி இடைப்படான்னு பாருங்க. அவனே உலகத்தான், இந்த கொர்னையும் ஒரு உலகத்தான் தான். ஆனால் அவன் தேவனுக்கு பயந்ததுனால தம்முடைய தூதனவே அனுப்புகிறார். இந்த அபிமெலேக்கிட்ட தூதன் அனுப்பல, அவரே சொப்பனத்தில் என்ன செய்றாரு, நேரடியாக இடைப்படுறார். நீ உத்தம இருதயத்தோடு கூட சுத்த கையில் நீ செஞ்ச எனக்கு தெரியும், அதனால தான் நீ ஒருத்தருடைய மனைவி தட்டாச்சுன்னா நீ தப்பு பண்ணுற லிஸ்ட்டில் வந்துடுவ. அதனால தான் நீ தப்பு பண்ணாதபடிக்கு நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன், தடுத்துட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது இந்த காரியத்தை வேலைக்காரங்கள்ட்ட சொல்கிறாங்க.
சொல்லிட்டு இப்போ ஆபிரகாம அபிமெலேக்கு கூப்பிட்றான். கூப்பிட்டு, எப்போ என்னதான் நீ செஞ்ச, உன் மனைவியை சகோதரின்னு சொல்லிட்டியே, ஏன் இந்த தப்பு பண்ண அப்படி கேட்டால் ஆபிரகாம் ஒரு பதில் சொல்கிறார். பார்த்துங்க 11ஆம் வசனத்தில், அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். ஆபிரகாமுடைய பதிலை பார்த்தீங்களா? இங்கே இருக்கிறவங்கள்ட்ட என்ன இல்லையா? தேவ பயம் இல்லையா? ஆனால் உண்மையிலே நினச்சி பார்த்தா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் மனைவி தான். ஆனால் இவனுக்கு இவனுடைய தகப்பனுடைய பிள்ளை தான், சகோதரி தான் வேணும். ஆனால் கல்யாணம் முடிச்சிட்டானா சகோதரி சொல்லக்கூடாது, மனைவி தான் சொல்லணும். மனைவியை சகோதரி சொன்னது ஒரு மாற்று கருத்து, அது தப்பு தான். இவன் தான் தேவனுக்கு மீறி நடக்கிறவன் இல்லைய. அங்கே இருக்கிற அபிமெலேக்கு தேவ பயம் உள்ளவனாக இருந்தான். இதை எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்கிறான். அபிமெலேக்கு 8ஆம் வசனத்திலே, அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். யார் இது? அபிமெலேக்கு அரண்மனையில் இருக்கிறவங்க அபிமெலேக்கு சொன்னது, அந்த சொப்பனத்தில் நடந்ததெல்லாம் சொன்ன மாத்திரத்தில், அப்பா, ஒருத்தனுடைய மனைவியை கூட்டு வந்து ஒருத்தனுடைய சௌரியை கூட்டு வந்து கல்யாணம் முடிச்சிக்கலான்னு சொல்லி நினச்சதுக்கே அவங்க தேவன் வந்து இடைப்பட்டு தொற்றாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இதை கேட்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்களா? பயப்படுறாங்களாம். இந்த அபிமெலேக்கும் ஏற்கனவே நீதியை செய்கிறவன், பயந்து நடக்கிறவன். அதனால இப்போ ஆபிரகாம் கூப்பிட்டு கேட்டால், இங்கே எல்லாருக்கும் தேவ பயம்ல நான் நினச்சேன், அதனால தான் என் மனைவி சகோதரின்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். இது ஒரு வழியாக காரியம் முடிஞ்சிட்டு. இதில் நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு காரியம், இந்த அபிமெலேக்கு என்று சொல்லப்படுதான இந்த ராஜா, இவன் தேவனுக்கு பயந்த மனுஷன். இவன் தேவனுடைய சமூகத்தில் நீதியை செய்கிற ஒரு மனுஷன். நீதியை செய்கிறதுனால தான் கர்த்தர் அவனோடு இடைப்பட்டு இனிமேல் எதுவும் பாவம் செஞ்சிடாமல் அவனை தடுத்துட்டார். இவனுக்கு கிடைச்ச உகந்தவனுக்கு கிடைச்ச நன்மை என்ன? இவனுக்கு கிடைச்ச நன்மை என்ன? கடைசி வசனத்தை போட்டு பாருங்க, 17-18 வாசிங்க. சார நிமித்தம் அடுத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. தேவன் ஜெபித்தார், ஆபிரகாம் ஜெபித்தான், தேவன் பதில் தந்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னங்க பதில் கிடைச்சிச்சு? இந்த அரண்மனையில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே பிள்ளை பாக்கியமே இல்லாமல் இருந்துச்சு. அபிமெலேக்கு மனைவிக்கும் பிள்ளை பாக்கியம் இல்லை. ஆனால் ஆபிரகாம் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண மாத்திரத்தில் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணி குணமாக்கி, அங்கே இருக்கிற சாபங்கள், ஒரு ஆளுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னால் சரி ஏதோ தெய்வாதின்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே குழந்தை இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சாபம் இருக்குன்னு அர்த்தம். அநேக காரியங்கள், பாவம்னா ஒரு நபரை தாக்கும், சாபம்னா சந்ததியை தாக்கும், சாபம் அநேகரை தாக்கும். அப்போது இங்கே கர்த்தர் செய்கிற வேலையை பாருங்கள். அங்கே இருக்கிற சாபத்தை முதலாவது நீக்கி பிள்ளை வரும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் அவருக்கு உகந்தவன். அவருக்கு உகந்தவனுக்கு கர்த்தர் சந்தானத்தையும் சந்ததியும் ஆஸ்வதித்து சாபங்களை நீக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போது நாம் தியானிக்க வேண்டிய ஒரு பகுதிக்கு போக போகிறோம். இந்த மனுஷன் அந்நியன். இந்த மனுஷன் தேவனுக்கு பயந்தவன், நீதி செய்கிறவன், உகந்தவனாக மாறினான். இவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைச்சிது, நன்மை கிடைச்சிட்டு. ஆனால் இந்த மனுஷனுடைய வரலாறை ஒரு மனுஷன் திருப்பி பார்த்தானோ இல்லையோ கர்த்தர் அறிவார். ஆனால் நிச்சயமாக ஆபிரகாமுடைய சரித்திரத்தை தியானிக்கிறவர்கள், ஆபிரகாம் சரித்திரத்தை வாசிக்கிற யூதர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த அபிமெலேக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆமாவா இல்லையா? கவனிக்கிறீங்களா இல்லையா? சத்தமே காணும். கவனிக்கிறீங்களா? கண்டிப்பாக யூத பாரம்பரியத்தில் ஆபிரகாமை தெரிஞ்சவங்க அபிமெலேக்கை நினைச்சிருப்பாங்க, தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அபிமெலேக்கு இங்கே மட்டும் இல்லை,
26ஆம் அதிகாரத்திலும் வர்றான். ஈசாக்குடைய வாழ்விலும் இந்த அபிமெலேக்கு வந்து இடைப்படுகிறான். அதனால அபிமெலேக்கை பற்றி பண்ணி வச்சிருப்பாங்க, தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ தெரிஞ்சு வச்ச சந்ததியில் தான் ஒரு மனுஷன் வர்றான். அந்த மனுஷன் இந்த அபிமெலேக்கை நோக்கி பார்த்தா அவன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவனுடைய வாழ்விலே உகந்த ஜெபத்தை ஏறெடுத்தான். அவன் வாழ்க்கையையோ தேவனுக்கு உகந்ததல்லாததாக அவன் நடந்து கொண்டான். டக்குன்னு சொல்லுங்க, யாரு? உகந்த ஜெபத்தை ஏறெடுத்தான், அவன் வாழ்க்கையோ உகந்ததல்லாததாய் காணப்பட்டது. சாலமோன். அல்லேலூயா. யாரு? சாலமோன். பெரிய ராஜா. இந்த ராஜா சால சிறந்த ஞானி, ஞானிகளிலே பெரிய ஞானி. அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் ஞானத்தில் அவனை போல பெயர் பெற்றவன் ஒருவனுமே கிடையாது. அவன் பாருங்க, கட்டினான் ஆலயத்தை, கட்டினான் அரண்மனையை, கட்டினான் ராஜ்யத்தை, கட்டினான் மனைவிகளை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகளே, மனைவிகளை கட்டினா தப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் மனைவி மட்டும்தான் கட்டணும். பழைய ஏற்பாட்டில் மனைவிகள் கட்டினாலும் தப்பு இல்லை பழைய ஏற்பாட்டில். ஆனால் மனைவிகள் கட்டினா தப்பு இல்லை பழைய ஏற்பாட்டில். அவன் என்ன செஞ்சிட்டான்னா, அவன் செஞ்ச உபதேசத்துக்கு விகற்பமாக செஞ்சான். பரஸ்திரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வேதத்தில் அவன் தான் அடிக்கடி எழுதுவான் நீதிமொழிகளில். பரஸ்திரின்னு சொன்ன என்ன? ஸ்ட்ரேஞ்ச் உமன் போட்டுக்கோ ஆங்கிலத்தில். அதாவது அந்நிய பெண், யூதர் அல்லாத, இஸ்ரவேல் அல்லாத அந்நிய பெண், ஸ்ட்ரேஞ்ச் உமன், பரஸ்திரின்னு சொல்லி அர்த்த வேதத்தில். நல்லா கவனிச்சு கேளுங்க. இந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கலாம்? உகந்த ஜெபத்தை பண்ணவன் இவன் உகந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் வாழாமல் போயிட்டான். வாழாதனால கர்த்தர் அநேக முறை அல்லது 2 முறைக்கு மேலே எச்சரிப்பு கொடுத்தார். ஆனால் அவன் திருந்தாத பாடினால அவன் ஒருவேளை அபிமெலேக்கு திரும்பி பார்த்துருந்தானா, அந்நியனே இப்படி நடந்து ஆண்டருக்கு உகந்தவனா மாறி ஆசீர்வாதத்தோடு கூட இருந்தானே, நான் உகந்த ஜெபத்தை மாத்திரம் ஏறெடுத்தேன், ஆனால் என் வாழ்க்கையோ உகந்ததல்லாத போயிடுச்சே அப்படி சொல்லி மனம் வருந்திருந்தானா அவன் விசுவாச பட்டியலில் வந்திருப்பான். அல்லேலூயா. அவன் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக இருந்திருப்பான். ஆனால் அவனை கர்த்தர் நெக்லெக்ட் பண்ணிட்டார், ஒதுக்கி தள்ளிட்டார். தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே நீங்கள் சால சிறந்த ஞானியாக வாழ்ந்து ஒரு புண்ணியம் கிடையாது. நீங்கள் ஜபத்தில் பெர்ஃபெக்ட், ஜபத்தில் அப்படி வானத்தை வில்லா வளைப்பீங்க. ஆனால் செயலில் எப்படிங்க, அது முக்கியம். ஒரு நாள் சாலமோன் ஜெபிச்சான், நல்லா ஜெபிச்சான். ஆண்டவர் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் அவன் ஜெபத்தை கேட்டு அது உகந்த ஜெபம்னார். வாசிக்கலாம். சத்தமா? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டுடைய பார்வையில் உகந்ததா இருந்தது. சாலமோன் செய்த ஜெபம் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்ட ஜெபம்? உகந்த ஜெபம். ஒரு மனுஷன் உகந்த ஜெபம் ஜெபிக்கிறான்னு சொன்னீங்கன்னா அவன் உகந்தவனா இருக்கணும். ஆமென். தேவ பிள்ளைகளே, இப்போ ஜெபிக்கிறவங்கள நான் குற்றம் சொல்ல நினைக்காதீங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்களை ஜெப வீராய் அப்படி சொல்கிறாங்க வச்சுங்க, ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஜெபத்தினால அநேகருக்கு சுகம் கட்டிருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்கள் ஜெபத்தில் நீங்கள் உகந்தவர்களாக இருக்கிறது போல உங்கள் வாழ்விலும் நீங்கள் உகந்தவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் முக்கியம். இதுதான் அபிமெலேக்கும் சாலமோனையும் குறித்து தானே ஒரு பாலத்தில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம யாரை பார்த்து நடக்கணும்? எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவனா நம்ம இருக்கணுமே ஒழிய, உகந்தவனா இருக்கணுமே ஒழிய, உகந்த ஜெபம் மாத்திரம் ஜெபத்தில் மட்டும் நான் பண்ணிவிட்டு யார் என்ன சொன்னாலும் சரி நான் உடனே ஜெபம் பண்ணிடுவேன். ஜெபம் பண்ணிட்டு முடிச்சதுமே
ஜெபத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லாமல் நடந்தால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி இந்த நம்ம உலகத்தில் சொல்லுவாங்க, இவங்க நேம்லி கிறிஸ்டின் சொல்லுவாங்க. அப்படி என்ன அர்த்தம்? பெயர் கிறிஸ்தவர்கள். இவங்க பேரில் என்ன இருக்கும்? ஜெயஸ்ராஜ்னு இருக்கும். இவங்க பேரில் என்ன இருக்கும்? இஸ்ரேல் இருக்கும். இவங்கெல்லாம் பெயர்லாம் கிறிஸ்தவர்கள். ஆனால் அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? எல்லா கெட்ட பழக்கம், எல்லா தீமைகளும் எல்லாமே சுபாவம் அவங்கள்ட்ட இருக்கும். இவங்க தாங்க பெயர் கிறிஸ்தவர்கள். அப்போது கிறிஸ்தவர்னா யார்? பேர் எப்படியோ வாழ்வும் அப்படி இருக்கும். நான் ஜெபிக்கல உகந்தவனாக இருந்தால் என் வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு உகந்தவனாக நான் காணப்படணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு சொல்லணும். இவன் ஜெபித்த ஜெபம் கர்த்தர் சமூகத்தில் உகந்ததாக இருந்தது. என்ன ஜெபிச்சான்? அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஜனம் ஏராளமான ஜனம், எங்கள் அப்பாவுக்கு அடுத்து இனி வேறு தேர்ந்தெடுத்துட்டீங்க, அதனால இந்த ஜனத்தை நடத்துறதுக்கு போக்குவரத்துக்கு அறியாத சிறு பிள்ளை போல நான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஞானம் இல்லை, அதனால் ஞானத்தை தாங்கப்பா, ஞானத்தை தந்தாத்தான் உங்கள் ஜனங்களை ஏராளமான ஜனத்தை நடத்த முடியும்னு சொல்லி கேட்டான். ஆண்டு சொல்லிட்டாரு, நீ பொண்ணு கேட்கல, பொருள் கேட்கல, நீ ஐஸ்வர்யம் கேட்கல, நீ சத்துருக்களின் பிராணனை கேட்கல, ஒன்று கேட்காம நீ ஞானத்தை கேட்ட பற்றியா, அது என் ஜனத்தை நடத்த ஞானம் கேட்ட பற்றியா, யூ ஆர் பெஸ்ட்ன்ட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜபத்தில் ஜபம் பெஸ்ட்டு. ஆனால் இப்போது ஞானம் கொடுத்துட்டார், சூப்பராக நினைச்சான், ஆலயத்தை கட்டுறான், சூப்பராக அரண்மனை கட்டுறான், சூப்பராக ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறான். 40 வருஷம் ராஜ்யம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 40 வருஷத்துக்குள்ளேயும் மனைவிகளை கட்டுறான், கட்டிக்கிட்டே போகிறான், சரித்திரம் படைச்சிட்டான். இந்த காலத்தில் அவன் இப்போ அந்த காலத்தில் கின்னஸ் புத்தகங்கள் கிடையாது. இருந்துச்சுன்னா சாலமன் பேர் என்ன வச்சுருப்பாங்க, முதல் நபராக கின்னஸ் புத்தகத்தில் போட்டுப்பாங்க. ஏன் தெரியுமா? 1000 போட்டிருப்பாங்க நிச்சயமாக. இப்போ கூட இருக்காங்களே, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன், யாருமே இருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். தேவசனை காத்திருக்கிறது பிள்ளை 1000 கட்டிட்டு போ, தொலைஞ்சு போ. ஆனால் நீ அந்நிய ஸ்திரியை கேட்டின, சரி அந்நிய ஸ்திரியை கூட கட்டிட்டு போ, பஸ் சேவாலும் ஒரு அந்நிய ஸ்திரி தான், சரி கட்டிட்டு போ. சாரி, அநேக ஸ்திரீகளை தேவ பிள்ளைகளும் கூட அந்நிய ஸ்திரியை கட்டியிருக்காங்க. ஆனால் அந்நிய ஸ்திரீகளும் கூட எப்படிப்பட்டவங்களை கட்டுறது? கட்டப்பட்டு வந்தவ இவனை ஆட்டி படைச்சு ஏன் குலதெய்வத்துக்கு ஒன்று ஒவ்வொருத்தையும் வந்து என் குலதெய்வத்துக்கு ஒரு கோயில், என் குலதெய்வத்துக்கு ஒரு கோயில் கட்டுன்றா. ராஜா, அதிகாரமுடைய ராஜா, ஆனால் ஆட்டி படைக்கிற அந்த வீட்டை மாட்ட அவனுக்கு தப்ப முடியல. ஒவ்வொருத்தி சொல்ல கேட்டும் தேவாலயத்துக்கு முன்பதாகவே நினச்சிட்டான், குட்டி குட்டி கோயிலாக ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு கோயில் கட்டிட்டான். தேவ பிள்ளைகளே, ஜெபம் உகந்தது, வாழ்க்கை தப்பிதம். அப்படின்னு சொல்லி காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இப்போது நம்ம உள்ள நுழைஞ்சி தியானிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சாலமோன் எவ்வளவு நீதிமொழி எழுதியிருக்கிறார், சங்கீதமும் கூட எழுதியிருக்கிறார். இந்த சாலமோன் பிரசங்கின் புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த சாலமோன் உன்னத பாட்டை எழுதியிருக்கிறார். இப்போ நீங்கள் இனி பார்த்து கேட்பீங்க, பாஸ்டர் நம்ம நீதிமொழியில் வாரந்தோறும் வாசிக்கிறோம், மாதத்தில் 31 நாள் 31 நீதிமொழியின் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அப்போது இந்த சாலமோன் கெட்டுப்போன மனுஷன், உகந்ததல்லாத மனுஷன், இவன் எழுதுனதை போய் நம்ம இதுக்கு வாசிக்கணும், இவன் எழுதுனதை போய் இதுக்கு நம்ம தியானிக்கணும், அப்படிலாம் ஒரு எண்ணம் வரும். இந்த எண்ணத்துக்கு நம்ம முதல்ல ஒரு பதிலை கண்டுபிடிச்சிடணும். ஏன்னு சொன்னீங்கன்னா, நம்ம மனசுக்குள்ள ஒரு பதற்றம் வரும். ஏன் இப்படி நீதிமொழியில் நம்ம வாசிக்கணும்? சாலமோனே விழுந்து போனவன், சாலமோனே பின்மாற்றத்தில் போனவன், அவன் விற்கிற கோயிலுக்கு கட்டினவன், அவனை போய் அவனுடைய வார்த்தையை போய் நம்ம எதுக்கு வாசிக்கணும்? நல்லா கவனித்து கேளுங்க. தேவசமர் காத்திருக்க தேவ பிள்ளைகள், 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும்,
நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இந்த வேத வாக்கியத்தில் இருக்க அனைத்து வேத வாக்கியமும் எப்படி எழுதப்பட்டிருக்கிறதா? தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. இன்னொரு இடத்துல பேதுரு சொல்லுவார் பாருங்க, 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள் அல்லது எழுதினார்கள். அல்லேலூயா. இப்போ சாலமோன் எழுதுகிற பொழுது சாலமோன் சொந்தத்தில் எழுதல. சாலமோனுக்கு இயற்கையில ஞானம் உடையவனா? சொல்லுங்க. இல்ல. யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்த ஞானம். கர்த்தர் தந்த ஆவியில் சாலமோன் எழுதுகிறான். இதான் இன்ஸ்பயர்டு, அதாவது ஆவியில் ஏவப்படுதல். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த மனுஷர்கள் வேத எழுத்துக்களை என்ன செய்றாங்க? எழுதுறாங்க. அதனால அவன் எழுதின வாக்கியங்கள் ஒன்று பொய்யல்ல. கவனிக்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு, 23ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் நல்லா விளங்கிக்கிறோம் நமக்கு. மத்தேயு 23 1 2 3 வாசிங்க. வேதபாரகர் பரிசேயர் மோசையுடைய சிங்காசனத்தில் ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்களுடைய செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க. இப்ப எத்தனை பேருக்கு இந்த காரியம் விளங்குது? விளங்குன மாத்திரம் 2 பேர் விளங்குது. எத்தனை பேருக்கு விளங்குது? நான் திரும்பி சொல்றேன், கேளுங்க, கவனமாக கேளுங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லியதின்படி செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். இப்போ எத்தனை பேருக்கு விளங்குது? இப்போ என்னையும் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணுறேன். வேதத்தை உபதேசிக்கிறனால ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, இந்த உபதேசம் உங்களுக்கு நேரம் வரும்போது இது தேவ உபதேசம், இது அப்படியே கை கொள்ளுங்க. ஆனால் நான் கோவிக்கிறேன், நான் மூர்க்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கேள்விப்பட்டீங்க. அதை நீங்கள் என்ன செய்யாதீங்க, செய்யக்கூடாது. பாஸ்ட்டும் கோபக்காரன் தானே, பாஸ்ட்டு மூர்க்கமுள்ளவன் தானே, அதனால் நானும் மூர்க்கமாக இருப்பேன். இதை விட்டு வேதம் சொல்லுது. ஏசப்பா சொல்கிறார், டைரெக்டாக ஏசப்பா சொல்கிறார். மத்தேயு 23 1 2 3 அவர் சொல்கிறாரு, அவர்கள் சொல்லியதின்படி செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். அல்லேலூயா. சாலமோன் சொன்னார், சாலமோன் எழுதி வச்சார், அதுபடி நம்ம என்ன செய்யணும்? இப்போ கீப் அப் பண்ணணும், செய்யணும். ஆனால் சாலமோனுடைய செய்ய யாரும் நினைச்சிடாதீங்க, செய்யக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவசர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா? இடறி போயிடுறாங்க. பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரங்களே, ஸ்தோத்திரம், பேரை மாற்றிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த பால் யாங்கிச்சோ 6 லட்சம் பேர் அவங்க சபையில் இருந்தாங்க, அவரே பேரை மாற்றிக்கிட்டார். பேருக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கர்த்தர் பரலோகத்தில் நமக்கு ஒரு பேர் வச்சு கரெக்டாக வச்சுருக்கிறார். அங்கே போனமே சொல்கிறார், புதிய நாமத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்கிறார். அவர் பெரிய ஆளை குறைச்சணும்னு நினைக்காதீங்க. அவர் பேர் பால் யாங்கிச்சோ. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா வளர்ந்து ரொம்ப வளர்ந்து இப்போ சமீபத்தில் சாகுறதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அவர் பேர் டேவிட் யாங்கிச்சோன்னு வச்சுக்கிட்டார். முதல்ல பால் யாங்கிச்சோ, 2வது டேவிட் யாங்கிச்சோன்னு வச்சுக்கிட்டார். பால் நல்ல பேர் தானே, பவுல், பரிசுத்த பவுல் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், அவர் பேர் இருந்துச்சு. அவர் தன்னை பலவீனன்னு சொல்கிறாராம், அதனால அவர் சரியில்லை. இப்போ நான் என்ன செய்ய பண்ணால், டேவிட், வெற்றி பெற்ற டேவிட், என் தாசனாய் தாவீதுன்னு சொன்னார்ல டேவிட், அந்த டேவிட் பேர் வச்சுக்கிறேன். அப்போ டேவிட் மோசமானவன் தானே, என்ன செய்யுது? அவன் மோசமாக நடந்தவன் தானே. வேண்டாம். தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு செய்யும் நீங்கள் ஃபாலோ பண்ணவே கூடாது. சத்தியம், வசனம், வேத வாக்கு
கர்த்தர் கொடுத்த வசனம் இதை கடைப்பிடிச்சு நடக்கணும். எந்த மனுஷனையும் பார்த்தீங்க நீங்கள் விழுந்து போயிடுவீங்க. எந்த மனுஷனையும் பார்த்து நடந்தீங்க நீங்கள் விழுந்து போயிடுவீங்க. நம்ம கையில் அருமையான கண்ணாடி கொடுக்கப்பட்டிருது. இந்த கண்ணாடி நித்தமும் நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ளே என்ன அழுக்கு இருக்குது அப்படியே சொல்லும். உங்கள் முகத்தில் இருக்க அழுக்க நீங்கள் பார்க்குற முக கண்ணாடி சொல்லும். இந்த வேத கண்ணாடி நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் உள்ள அழுக்கை அது பிரதிபலிக்கும். நீங்கள் கோபக்காரங்களா, நீங்கள் மூர்க்கமுள்ளவங்களா, நீங்கள் தேவையில்லாத சாப்பிட்றவங்களா, நீங்கள் தேவையில்லாத பேசுகிறவங்களா, இந்த கண்ணாடி உங்களுக்கு வெளிப்படுத்தும். இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு என்ன செய்யுங்க? பெற்றுக்கொண்டு என்ன செய்யுங்க? உகந்த வாழ்க்கை வாழும். தேவன் எச்சரித்தும் அப்படித்தான் இருப்பேன்னு சொன்னது யாரு? இவன் தான், இந்த சாலமோன் தான். அப்படி சொல்லி வேதத்தில் எழுதல. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னு சொன்னா கீழ்ப்படியில நாசமாக போக நீ அந்நிய ஸ்திரீ கேட்டு அவளுக்கு ஒவ்வொருவளுக்கும் ஒவ்வொரு கோயிலை கட்டினிய நீ விலகி வாடா, நீ மனம் திரும்பி வாடா. நம்ம பாஷையில் பேசுகிறேன். நம்ம ஆண்டவர்கிட்ட நாம் மனம் திரும்பி வந்துட்டோம்னா நம்ம பிழைச்சோம். இல்லை ஆண்டவரே, இந்த பொம்பளைகள் தான் எனக்கு பெருசு, இவளுக்கு கோயிலை கட்டி கொடுத்தது தப்பு இல்லை, நான் இவள்கள் வழியில் தான் நான் நடப்பேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உனக்கு போய் நான் நிகரில்லாத ஞானத்தை கொடுத்தனே, உனக்கு போய் இணையில்லாத ராஜ்யத்தை கொடுத்தனே, உனக்கு முன்னையும் உனக்கு பின்னையும் யாருமே உனக்கு நிகரில்லாத ஞானத்தை உனக்கு கொடுத்தனே. இதெல்லாம் கேட்டிருப்பார், இதெல்லாம் நினச்சிருப்பார். இப்படிப்பட்ட கேள்வி நம் வாழ்க்கையில் அவர் சிந்தியில் வரவே கூடாது. என் செமம் எப்படிப்பட்டதோ என் வாழ்க்கையும் அப்படியே இருக்கணும். ஆமென், ஆமென். ஆத்மாக்கள் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம்ல, ஏன் ஆத்மாவை விட்டுடலாமா? உலகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்ல, நான் உலகத்துக்குள்ள போயிடலாமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. என் ஜெபம் உகந்ததாக இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கை உகந்ததாக இல்லாட்டா ஐயோ, என்னை போல பரிதபிக்கப்படத்தக்க மனுஷன் யாருமே இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஞானமாக இருக்கணும். தேவ சமூகத்தில் தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்ட இந்த மனுஷன் இப்படி போயிட்டானா அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்லு காத்திருக்க தேவ பிள்ளை, இந்த 11வது 2 ராஜாக்கள் 11:1 அவனை பற்றி வேறு சொல்லுது பாருங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். ஸ்தோத்திரம். கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி நினச்சி அவன் இச்சிச்சானா, ஆசை வைத்தானான். சரி, இப்போ உலகத்தில் இவன் எழுதின வார்த்தையில் நீங்கள் என்னை பார்த்து கேட்கணும், பாஸ்டர் நீங்கள் பண்ணின பிரச்சனத்துக்கு உங்கள் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இருக்குதா? அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்கணும். ஏன்னா இன்றைக்கி சாலமோனை பார்த்து நம்ம கேட்க போகிறோம். சாலமோனே, நீ நீதிமொழியின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொன்னேல. சாலமோனே, நீ நீதிமொழியின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படி சொன்னேல. சாலமோனே, நீதிமொழி புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்படி சொன்னேல. ஏன் சாலமோனே இப்படி ஆகி போயிட்ட? சாலமோனை பார்த்து இப்போ நம்ம கேட்கணும். வாசிங்க 22:14. பரஸ்திரின் வாய் ஆழமான படுகுழி, கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே ஆழமான படுகுழி. யாரு? பரஸ்திரி, அந்நிய ஸ்திரீ. 1 ராஜாக்கள் 11:1 வாஸ்தவம்ல அந்நிய ஸ்திரீகள். அந்த ஸ்திரீகளை எப்படிப்பட்டவங்களாம்? அந்த எபேத் மேலேக்கு தூக்கி விட்டான்ல எரேமியாவை, குழி, அதை விட ஆழமான குழி. அதனாச்சு கிணறு, கயிறு போட்டால் எட்டிக்கிறோம். இது கயிறு எட்டாத ஆழமான படுகுழி. இந்த படுகுழி, இந்த குழிக்குள்ள இப்போ யார் கிடக்கா? ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படின்னாலும் இறக்கப்பட்டு, சாலமோனே நீ தூக்க முடியாத குழிக்குள்ள இருக்கிறப்பா, நான் உன்னை தூக்கி விடணும்னு சொல்லி 2 முறை தூக்கி விட்டார். 2 முறை எச்சரிப்பு கொடுத்தார். தேவசபர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, எச்சரிப்பு கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக மனம் திரும்பிடுங்க. 2 தரம் தூக்கி விட்டு கூட அவன் என்ன செஞ்சிட்டான்? எனக்கு இந்த குழி தான் நல்லா இருக்கு, எனக்கு இந்த குழி தான் நல்லா இருக்கு. எப்படிப்பட்ட மோசம்! அடுத்த வசனம் 23:27
வேசி ஆழமான படுகுழி, இடுக்கமான கிணறு. இடுக்கமான கிணறு என்னது? அந்த காலத்தில் இடுக்கமான கிணறுன்னு தெரியல, ஆனால் வசனம் சொல்லுது. இப்போ நம்ம இடுக்கமான கிணறுனா என்னது? ஆழ்துளை கிணறு தான் இடுக்கமான கிணறு. அதில் இந்த திருச்சி பக்கத்தில் ஒரு பையன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லி பொங்கல் அன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அங்கே போய் தான் கிடச்சி ஒரு பையனை தூக்குறக்காண்டி. நல்லா கவனிச்சு கேளுங்க. இடுக்கமான கிணறு. இந்த கிணறுக்குள்ளே போயிட்டேன்னா மாட்டிக்கிட்டேன்னா உன்னை தூக்கி விட்றதுக்கு ஒருத்தருமே கிடையாது. ஆனாலும் சாலமோனே உன்னை தூக்கி விட்டாரப்பா, ஏன்பா சாலமோன் நீ வெளியே வந்து தப்பிச்சிருக்கலாமே, ஏன் வரல? இந்த அபிமெலேக்கை பாரு, ஒரு வேதவசனம் அவனுக்கு தெரியாது, ஒரு சத்தியம் தெரியாது. இந்த அபிமெலேக்கை பாரு, ஆபிரகாம் மனைவி சகோதரி சொல்ல போய் தான் கூப்பிட்டு வந்தான். அவன் சகோதரி சொன்ன அதையும் கூப்பிட்டு வந்திருக்க மாட்டான். அவனை பாரு, ஏப்பா நீ அநியாயம் பண்ற கேட்டுப்பாரு இல்லையா? ஜபம் உகந்தது, வாழ்க்கை உகந்தது அல்ல. தேவசன் காத்துக்குது. எப்படியே திரும்பி சொல்கிறேன், சூப்பராக ஜெபிப்போம், ஆனால் ஜெபத்துக்கும் வாழ்க்கைக்கு சம்மந்தமெல்லாம் வாழக்கூடாது. 5:20 என்ன போட்டிருக்குது? என் மகனை நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது. அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? அந்த சாலமோன் தான் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ அந்த சாலமோன் தான் 1000 அன்பை காட்டி 1000 விழுந்து கிடக்கிறார். அதான் ஆண்டு சொன்னார், அவன் எழுதினாப்பா சபையே, அவன் எழுதியிருக்கான்ல, எழுதுனதை நீ ஃபாலோ பண்ணி, ஆனால் அவனை நீ நினைச்சிடாத, ஃபாலோ பண்ணாத. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இப்போது இந்த 23ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் குறித்த நேரத்தில் தேவசனம் முடிக்க போகிறோம். வசனங்களை வாசி. 23 வாசி. மத்தேயு 23 மத்தேயு 23. மாயக்காரராகிய வேதக்காரர்களே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒருதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு டக்குன்னு நமக்கு வெளிச்சம் என்ன கிடைக்குது? 23 வாசத்தை மத்தேயில என்ன வெளிச்சம் கிடைக்குது நமக்கு? மாயக்காரராகிய வேதபாரகர் பரிசேயர், உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒருத்தலாம் வெந்தயம், பொடி தானியம், ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் நீங்கள் தசமம் கொடுத்துறீங்க. ரைட். நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்திலாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இவைகள் சொன்ன என்ன? அவைகள் சொன்ன என்ன? இவைகள்னா பிரமாணம். நம்ம பிரமாணத்தை என்ன செய்யணுமா? கை கொள்ள வேணும். அவைகள் சொன்னீங்கன்னா கர்த்தருக்கென்று கொடுக்கிறது. இந்த சாலமோன் பாருங்கள், ஆலயத்தை கட்டின மாத்திரத்தில் அவன் செலுத்தின பலி பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 8:63 வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:63. நல்லா சத்தமாக 22,000 மாடுகளும் 120,000 ஆடுகளையும் இந்த ஆலயம் கட்டினதுக்கு பிரதிஷ்டை பலியாக செலுத்துகிறான். நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு 10, 40 பேர் 50 பேர் கூட இல்லை, இந்த இடம் உள்ள நஞ்ச மாதிரி தெரியுது. 22,000 மாடை பலி செலுத்தினா எப்படி இருக்கும்? 120,000 ஆடை பலி செலுத்தினா எப்படி இருக்கும்? அந்த எருசலேமே தாங்காது. எங்கே பார்த்தா ரத்த காடாக தான் இருக்கும். அவ்வளவு பலி செலுத்தினா அது கர்த்தருக்கு பிரியமாத்தான் இருந்துச்சு. இவ்வளவு பலி செலுத்தினா, ஆனால் பலியை கரெக்டாக செலுத்திட்டப்பா. என் வசனம் என்ன சொல்ல? 23 அவைகளை செய்யணும், இவைகளை செய்யணும், இவைகளை செய்யணும், அவைகளை நீ பலி செலுத்தின 120,000 + 22 1,42,000 பலி செலுத்திட்ட. ஓகே, இப்போது 1,42,000 பலி செலுத்தின நீ இப்போ பிரமாணத்தை நீ என்ன செய்யணும்? பிரமாணம் என்ன சொல்லுது? நீதி, இரக்கம், விசுவாசம், இதையும் நீ நினைச்சிருக்கணும். பிரமாணத்தை நீ நினைச்சிருக்கணும், கடைப்பிடிச்சிருக்கணும். நீ என்ன செய்யலை?
கடைப்பிடிக்கலையே. நியாயப்பிரமாணத்தில் நீ என்ன செய்யக்கூடாதுன்னா, எகிப்துக்கு போகக்கூடாது, அங்கே போய் குதிரைகளை வாங்கக்கூடாது, நீ என்ன செய்யக்கூடாது, அநேக ஸ்திரீகளை, ராஜாவாக இருக்கிற அநேக ஸ்திரீகளை என்ன செய்யக்கூடாது, விவாகம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பிரமாணத்தில் சட்டம் இருக்குது. ஒரு ஞானிக்கு இந்த சட்டம் தெரியணுமா தெரியக்கூடாதா? இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணுமா, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பிரதியை கையில் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பிரதியை நித்தம் வாசித்து அதன்படி நடக்கணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய சமூகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் வேத பிரமாணத்தை கையில் வச்சுட்டு அதை நம்ம என்ன செய்யணும்னா வாசித்துக்கிட்டே இருக்கணுமா. ஏன்னு சொன்னீங்கன்னா, நம்ம சில இடத்துல நினச்சிடுவோம், மறந்துடுவோம். அதனால் நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த சாலமோன் என்ன செஞ்சுருக்கணும், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு வாசித்திருக்கணும், கீழ்ப்படுத்திருக்கணும். கீழ்ப்படுத்திருந்தா இவன் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணியிருக்கவே மாட்டான். இவன் அந்நிய ஸ்திரீகள் விவாகம் பண்ணியிருக்கவே மாட்டான். இவன் என்ன செய்வான், 23 நீங்கள் வசனம், சாரி, உபாகமம் 23:3 நினைக்கிறேன், அதில் வசனம் வாசிங்கன்னா, மோவாபியனும் அம்மோனியனும் அவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன செய்யக்கூடாது. உபாகமம் 23:3 கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. சரி, அடுத்து 10ஆம் தலைமுறையிலும் அதில் என்ன போட்டிருக்குது, 10 தலைமுறை வந்தாலும் சரி எப்போதும் என்றைக்குமே என்ன சொல்லக்கூடாது, இவன் உள்ளே வரவே கூடாது. இதெல்லாம் மாற்றிருந்தான்னா இவன் 1 ராஜாக்கள் 11:1 மோவாபியர், அம்மோனியர், கானானிய ஸ்திரீகளை கட்டிருப்பானா? இவன் வாசிக்கலை. இவன் பொழுதெல்லாம் எதில் தான் போச்சு, கட்டுறது கட்டுறது கட்டுறது, ஆலயத்தை கட்டுறது, அரண்மனை கட்டுறது, சொல்லுங்களேன். 3வது மனைவிகளை கட்டுறது. வேதத்தை வாசித்தானா தெரியல, நியாயப்பிரமாணத்தை கை கொண்டா தெரியல. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருந்தானா இவன் இந்த காரியத்தை செஞ்சுருப்பானா? மோவாபியரை கட்டிருப்பானா? அம்மோனியரை கட்டிருப்பானா? ஒரு நாள் கட்டிருக்க மாட்டான். தேவசன காத்துக்கு தேவ பிள்ளைகளே, ஜெபம் எப்படியோ என் வாழ்க்கையும் அப்படியே இருக்கணும். உகந்தவன் இப்படி தான் மேட்சாக இருக்கணும். என் சொல் ஒன்று, என் செயல் ஒன்று இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவசன காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இப்போது 23ஆம் அதிகாரம் 24 வசனம், மத்தேயு 23:24. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசப்பா சொல்கிறாரு, நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணுறீங்க, ஃபில்டர் பண்ணும்போது கொசுவே இருக்க மாட்டுது. நீங்கள் எதை காப்பி அல்லது ஆடை இருக்கிற பால் ஏதோ நினைச்சுறீங்க, வடிகட்டி நினைச்சுறீங்க, குடிக்க பார்க்குறீங்க. அப்போது சரி கொசு தானே விழுந்துச்சுன்னு கொசு இல்லாமல் நினைச்சுறீங்க, வடிகட்டுறீங்க. ஆனால் குடிக்கும்போது ஒட்டகத்தை சேர்த்து குடித்தா அப்படி இருக்கும். கொசுவே எல்லாம் வடிகட்டியாச்சு, ஆனால் குடிக்கும்போது அந்த குடிக்கிறதுக்குள்ள என்ன இருக்குதான், ஒட்டகம் முளை போய் ஒட்டகத்தையே முழுங்குறீங்க. ஆண்டு சொல்கிறாரு இந்த வசனம் தொடங்கும்போது, குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறவர்களாக இருக்கிறீர்கள். இந்த குருடரான வழிகாட்டிகள் வேதவார பரிசேயர் மட்டும் இல்லை, அந்த காலத்தில் இருந்த சாலமோன் தான் இந்த காலத்தில் வேதவார பரிசேயர். இப்போ அடுத்து சபை. ரொம்ப மைனூட்டாக சில சத்தியத்தை பேசுவோம், சத்தியத்தை நம்ம கடைப்பிடிக்க நினைப்போம், ஆனால் முக்கியமானதை கோட்டை விட்டுருவோம். பொறுமையே இருக்காது நமக்கு, சாந்தமே இருக்காது நமக்கு, தயவுன்றதே இருக்காது நமக்கு, கீழ்ப்படுதலே இருக்காது நமக்கு. ஆனால் பேசுகிறது, சுவிசேஷம் சொல்கிறது அதெல்லாம் அருமையாக சொல்லுவோம், செய்வோம். ஆனால் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு முடிவு எடுத்து நம்ம என்ன செய்வோம், தாறுமாற நடந்துக்கிறோம். நீ ஒரு ஊழியக்காரனா ஐயா, நீ ஒரு விசுவாசிய, நீ ஒரு ஜெபிக்கிறவனா, பைபிளை கையில் ஏற்றுறவனா, இப்படியா செய்வாங்க? அப்படி கேட்கும்போது நமக்கு வெட்கக்கேடாக இருக்கும். இவங்களே நம்மளை கேட்டாங்கன்னா அப்புறம் ஆண்டு கேட்க மாட்டாரா? இவங்களே தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, சாதாரணமாக கண்ணுக்கு தப்பு தெரியுதுன்னா
அப்போ ஆண்டவர் அனைத்தையும் ஆராய்ந்து அவர் நிதானித்து அவர் நியாயத்திற்க போகிறவர். அவருடைய பார்வை நம்ம தப்ப முடியுமா? இயேசுவின் கண்களுக்கு தப்ப முடியுமா? முடியாதா? தேவசம் காத்துக்க தேவ பிள்ளையிலே, என் ஜெபம் உகந்தது, என் வாழ்க்கை உகந்தது. இப்படித்தான் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. 27ஆம் வசனம் வாசிங்க. பரிசேயரே ஐயோ, நம்ம 25 வாசிட்டோமா? போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. வெளிப்புறத்தை விளக்குன்னு விளக்கிட்டு உள்ள அப்படி போன வாரம் பிடிச்ச தண்ணியில் லார்வா கிடக்குது. போன வாரம் பிடிச்ச தண்ணியில் அதை நம்ம அசால்ட்டாக நினச்சிரும், தண்ணி ஊற்றி வச்சிரும். அப்புறம் அந்த கொசுவாயி அப்புறம் நம்ம வீட்டு நிறையா டெங்கு காய்ச்சல் வந்து, அப்புறம் மலேரியா காய்ச்சல் வந்து, பல விதமான காய்ச்சல் வந்து நம்ம சாகணும். வெளிப்புறத்தை சுத்தமாக்குற நீ உட்புறத்தை சுத்தமாக்கு. ஸ்தோத்திரம். நம்ம ஆலயத்துக்கு வர்றதுலையும் சரி, ஆண்டவருக்கு கொடுக்குறதுலையும் சரி, சகல காலம் சரி, வெளி பார்வைக்கு சில காரியத்தை செய்கிறோம். அந்த இன்னர் மேன் சொல்லுவாங்க, உள்ளான மனிதன் அவன் எப்படி இருக்கான்? அங்கே தேவ பயம் இருக்குதா? நீதி நடப்பிக்க இருக்குதா? 27ஆம் வசனம். வேதபாரகரே பரிசேயரே ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள், அலங்காரமாய் காணப்படும் மரித்தவரின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். ஸ்தோத்திரம். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. வெள்ளையும் சொல்லையுமா வெளியே நீட்டாக ஆள் தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள அது என்னதான்? எலும்புகள் நிறைந்த கல்லறை குழி போல இருக்கும். அங்கே வசனம் சொல்லுது 28ஆம் வசனத்தில், அப்படியே திருச்சபையில் இருக்க தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் இப்போ கேட்குற, அப்படி நீங்களும் நீதிமான்கள் என்று புறமே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயம், அக்கிரமம், ஹிப்போக்ரசி, இனிக்விட்டி, மாயம். இந்த மாயை என்னது? மாயை வானத்தின் கீழே பூமிக்கு மேலே. இன்றைக்கி ரொம்ப பேர் என்ன சொன்னால், இந்த யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கபடி கிருபையை போக்கடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? மாயை பின்பற்றதுனால. ஒன்றுமே இருக்காது. அதான் சினிமா. எவனோ ஒருத்தன் அந்த இல்லை சொல்லுவாங்க, கஞ்சாவை குடிச்சிட்டு அவன் பேசாமல் எழுதி வைப்பான், கற்பனை கதையில் எழுதி வச்சுப்பான். ஒருத்தன் காசு போடுவான், ஒருத்தன் நடிப்பான், ஒருத்தன் அதை வெளியிடுவான். எல்லா தேட்டர்லேயும் அதை என்ன செய்யும்? ஓடிக்கிட்டு இருக்கும். அது ஃபுல்லாக 100க்கு 100 என்னது? பொய்யை பார்க்குறதுக்கு எத்தனை கூட்டம் ஓடுது. அந்த காலத்தில் ஒரு திரளாக தேட்டரை உட்காந்து பார்த்தாங்க. இந்த காலத்தில் குடும்பமாக உட்காந்து வீட்டில் பார்க்குறாங்க. அதுக்கடுத்து குடும்பமாக எதுக்கு உட்காந்து பார்க்குறீங்க? நீங்கள் ஆளுக்கு ஒன்று கையில் வச்சுட்டு கைக்குள்ளே பாருங்கள். யாருக்கும் அந்த சத்தம் கேட்கக்கூடாது. காதை வச்சுக்குங்க, கையோட கையை வச்சுங்க. கையில் வச்சுட்டு காதில் ஒன்று மாட்டிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குறதும் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் கேட்குற நீங்கள் மட்டும்தான் கேட்க முடியும். அது என்னது? மாயை, பொய். இந்த பொய்க்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸு, பொய்க்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை. நம்ம போனோம்னா டிவி அமர்த்துறாங்கன்னா அங்கே ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். டப்புன்னு அமர்த்துறாங்கன்னா அங்கே ஏதோ நமக்கு பிடிக்காது, ஆண்டுக்கு பிடிக்காது, ஏதோ ஊழியக்காரனுக்கு பிடிக்காது, அங்கே ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். தேவச்சனமே, ஆண்டுடைய வசனத்தில் 28 மத்தேயு 23:28 என்ன சொல்லுதுன்னா, நீங்களும் மனுஷருக்கு நீதிமான் புறமே காணப்படுவீர்கள். இது என்னது? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை.
வெளியே பார்த்தா நீதிமான், வெளியே பார்த்தா வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை. அந்த கல்லறை வெள்ளையடிச்சிருக்குது, அதை உள்ளே பார்த்தா அழுகி போன எலும்புகள், அங்கே தசைகள், நரம்புகள், உள்ள நாற்றம். இதுதான் மாயை, அக்கிரமம் நிறைந்த வெளிப்புற நீதிமானுடைய வாழ்க்கை. வேண்டாம், கண்கள் முடி செபிக்க போகிறோம். இப்போது ஆண்டவர் 2 தரம் எச்சரிப்பு கொடுத்து அவன் திருந்திருந்தானா அவன் பிழைச்சான். அவன் திருந்தான் போனதுனால அவனுடைய பட்டியல் லிஸ்ட்டில், விசுவாச பட்டியல் லிஸ்ட்லேயே வராமல் போயிட்டான். அவன் பரலோகத்துக்கு போனானோ, அவன் பரதேசுக்கு போனானோ போகலையோ நமக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கே அவனை ஆண்டவர் நினைச்சிட்டார்னா நிராகரிச்சிட்டார். நாம் உகந்தவனா உகந்த ஜெபத்தை ஏறுபடுலாம் காணப்படணும். உங்களுக்கு எது ஒன்றா நீங்கள் நோக்கி பார்க்குறது, ஒருவேளை அந்நியனாகிய எந்த ஜாதியிலாக இருக்கிற அபிமெலேக்க கூட நோக்கி பார்த்துருங்க, எபித்மெலேக்க நோக்கி பார்த்துருங்க, கொர்நேலியை நோக்கி பார்த்துருங்க. ஆனால் ஜபத்தை மட்டும் உகந்த ஜபத்தை பண்ணிட்டு வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையை போல இருக்கிற மாயையும் அக்கிரமம் நிறைந்த யாரையும் நோக்கி பார்த்துறாங்க. கண்களை முடி செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரமா. மகிமையின் ராஜாவை நீங்கள் கொடுத்த இந்த புதிய நாளிலும் தேவ சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து உங்கள் கிருபை பெற்றுக்கொள்ள எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அபிமெலேக்கு தேவனுக்கு பயந்து நீதியை செய்துவிடினான், உகந்தவனாகி அவனுக்கு நன்மைகளை பெற்றுக்கொண்டான். ஆண்டவரே, அவனை ஒருவேளை சாலமோன் நோக்கி பார்த்திருந்தான். ஞானியிலே சாலச்சிறந்த ஞானி அவன் அபிமெலேக்கு நோக்கி பார்க்காதனால, என் தேவன் 2 முறை எச்சரித்தும் கேளாதனால நிராகரிக்கப்பட்டவனாய் போயிட்டானே. நாங்களும் அந்த வார்த்தையில் கேட்கிறோம். கேட்டு நாங்கள் ஜாக்கிரதையாய் வாழ்ந்து எங்கள் ஜபமும் உகந்ததாக இருக்கணும், எங்கள் வாழ்க்கையும் உகந்ததாக இருக்கணும். கர்த்தர் என்று உதவி செய்யுங்க. வசனம் சொன்ன அடிமை, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் எப்போது உகந்தவர்களாய் காணப்பட உதவி செய்யும். துதி ஸ்தோத்திரம் கண்ணம் புகழ் மகிமை நமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். வந்த பிள்ளையை ஆசிரித்து சந்தோஷ சமாதானத்தை நிரப்பி அனுப்புங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பணியோடு மன்றாடுகிறோம். ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆம்.